நான் பியூர்லி தளபதி ஃபேன். இல்லை அது டீசர் வச்சு எதுவும் முடிவு பண்ண முடியாது. கேளுங்க நல்லா கேளுங்க. இல்லை அது வந்து அவர் வந்து ஒரு மனுஷன், அவர் வந்து எல்லாத்துலேயும் ஃபேமிலியாக இருக்கட்டும், சினிமாவாக இருக்கட்டும். இவர் ஃபேன்ஸாக இருக்க ஒரு காரணம் ஒன்று இருக்கும். என்ன காரணமா? ஒரு நல்ல மனிதர். அப்போ விஜய் நல்ல மனிதர் இல்லைன்னு சொல்ல வரீங்களா? அது நீங்கள் தான் சொல்லணும். அஜித்தே கடவுளேன்னு பேசிட்டு இருக்காங்க. என்ன ஃபார்மட் இது? விஜய் இல்லை, நான் படத்தை சினிமாவாக பார்க்குறேன். நான் விஜயோட ஃபேன் தான். நான் எதிர்பார்ப்பு இல்லாமல் தான் நான் விடாமுயற்சி, அதான் அப்படி தான் பார்க்குறேன். நம்ம விடாமுயற்சின்றது டக்குன்னு நம்ம முயற்சி பண்ணி வரதுனால அது பரவாயில்ல. ஏதோ ஒரு மாதிரி இருக்குது தான் இருக்குது. நான் ஒரு அஜித்துக்கு ஒரு கம்பேக்காக இருக்கும். நான் ஒரு கம்பேக்காக இருக்கும். பொங்கலுக்கு வேறு வருதுன்றாங்க. பார்க்கலாம். ஏதோ ஒரு கடத்தல் படம் மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போது ட்ரெய்லர் வந்தால் தான் தெரியுது. இப்போ எதுவுமே இல்லை டீசரில் அவ்வளோ. அவனுங்க விஜய், இப்போ விஜய்னா அது ஒரு இது இருக்கும், வைப் இருக்கும். இப்போது அஜித்துக்கு இப்போ அவ்வளோ பெருசாக எதுவுமே இல்லை. விடாமுயற்சியா சொல்லுவா இவனை தேட்டரில் கத்தினேன்னு போடுங்கன்னு சாயந்தரம் மேலே தான் போடுவேன்ட்டாங்க. அப்படியே போடலையா? போடலை. அஜித் நண்பர்கள் நான் விஜய்க்கும் சப்போர்ட் பண்ணுவாங்க, விஜய் நண்பர்கள் அஜித் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ பார்ப்போம் படத்து வரும்போது பொங்கல் அன்றைக்கி. இப்போ நாங்கள் வந்து இதே இன்டர்வியூ நாங்கள் தரோம் வந்து. அது அந்தளவுக்கு ரொம்ப நாள் கேப் கழிச்சு வரதுனால அது எக்ஸ்பெக்டேஷன் இல்லை ப்ரோ. எனக்கு சுத்தமாக எக்ஸ்பெக்டேஷன் இல்லை ப்ரோ. ரொம்ப அது எப்படி விஷுவலாக எனக்கு தெரிஞ்சு அது ரீமேக் தான், ஹாலிவுட் ரீமேக் தான். அதனால் அங்கேருந்து காப்பின்ற பட்சத்து எனக்கு எதுவும் பெருசாக எதிர்பார்த்து அஜித் புதுசாக இருக்கார், அவ்வளோதான். அது ஏதோ முயற்சின்னு அனிருத் போட்டிருக்காப்புல. பார்ப்போம் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்ட்டு. நான் பியூர்லி தளபதி ஃபேன். நான் தலை ஃபேன் தான். தளபதி ஃபேன். இல்லை அது டீசர் வச்சு எதுவும் முடிவு பண்ண முடியாது. படம் பார்த்தா தான் தெரியும். அது ஹாலிவுட் ரீமேக்ல அது எப்படி நல்லா இருக்கும்? நல்லா தான் இருக்கும். ஹாலிவுட் இல்லை, அது படம் பார்த்தா தான் தெரியும். அஜித் ஆடியோ லான்ச் வைக்கிறாங்க, பிரஸ் மீட் வைக்கிறாங்க விஜய் சார். ஸோ இப்போ வரைக்கும் அவர் வந்து 5 வருஷம் எதுவுமே பண்ணல, ஆடியோ லான்ச் கூட வைக்கல. ஸோ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? கேளுங்க நல்லா கேளுங்க. அவர் அப்பிலிருந்தே எந்த இதுவும் கலந்துக்கிறது இல்லை. அது வந்து அவரோட பர்சனல். அது நாம் எதுவும் தலையிட முடியாது. மூவிக்கு தானே வந்தார் ஃபர்ஸ்ட்டு. அப்போ எதுக்கு இப்போ பர்சனல் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு? அவருக்கு ஃபேமிலி முக்கியம், சினிமா முக்கியம், பர்சனலும் முக்கியம். அப்போ அது ரெண்டும் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணாதான் ஒரு மனுஷன். இல்லை சினிமா ஏன் இப்போ முக்கியமா இல்லை? அப்போ விடாமுயற்சி பண்ணலையா? பேடி காட் அக்லின் பண்ணலையா அவரு? பேட் அக்லி எல்லாத்துலேயும் ஈக்குவலாக இருந்தால் தான் அது வந்து ஒரு மனுஷன். அது வந்து அவர் வந்து ஒரு மனுஷன். அவர் வந்து எல்லாத்துலேயும் ஃபேமிலியாக இருக்கட்டும், சினிமாவாக இருக்கட்டும். இவர் ஃபேன்ஸாக இருக்க ஒரு காரணம் ஒன்று இருக்கும். என்ன காரணமா? ஒரு நல்ல மனிதர். அப்போ விஜய் நல்ல மனிதர் இல்லைன்னு சொல்ல வரீங்களா? அது நீங்கள் தான் சொல்லணும். அது நல்ல மனிதர் தான். நான் விஜய் ஓட்டு போட வாய்ப்பு இருக்கா? நான் சீமானுக்கு தான் போடுவேன். சீமானு தான் போடுவேன் டெஃபினெட்லி. அஜித்தே கடவுளேன்னு பேசிட்டு இருக்காங்க. என்ன ஃபார்மட் இது? கடவுளா? நான் ரசிகனாக தான் பார்க்குறேன். நல்லா இருக்குது. பொங்கலுக்கு எதிர்பார்ப்பாக இருக்குது. விடாத முயற்சி எப்போ ரிலீஸ் ஆகணும் ஒரு வருத்தமாக இருந்தது. பொங்கல் ரிலீஸ்னு போட்டிருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. விஜய் இல்லை, நான் படத்தை சினிமாவாக பார்க்குறேன். நான் விஜயோட ஃபேன் தான். இருந்தாலும் நான் சினிமாவாக பார்க்குறேன். இல்லை சீன் பை சீன் நல்லா தான் இருக்குது. பிரேம்லாம் நல்லா வச்சுருக்காரு. மகிழ் திருமேனி சாரோட படம்னா சொல்லவே வேணாம். எல்லாமே சீட்டு நுனியில் கொண்டாந்து உட்கார வச்சுருவார். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. நம்ம அந்த டீசரை பார்க்கக்குள்ளேயே ஒவ்வொரு பிரேமுமே அப்படியே வீக்க வைக்கிற மாதிரி தான் இருக்குது. படமாக பார்க்கக்குள்ள அது வேறு லெவலில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த பொங்கலுக்கு கண்டிப்பாக அது தலைப்பொங்கலாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். தலைப்பொங்கல் அண்டு பாலா சாரோட படம் வணங்கான்னு வருது. அருண் விஜய்க்கும் தலைக்கும் தான் மோதலாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். தலைக்கும் அருண் விஜய்க்கும் மோதல் இருக்காது. கண்டிப்பாக இது நல்லா இருக்குது. இவர் அனிருத்தை சொல்லவே தேவையில்லை. பேக்ரவுண்ட் மியூசிக் பிரித்து மேய்ஞ்சிருவார். ரொம்ப சிம்பிளாக இருக்குன்னு எல்லாம் சொல்கிறாங்களே. இல்லை டீசர் தானுங்க. டீசரில் என்னங்க காட்ட முடியும்? ட்ரைலர்னா கூட எதை சொல்லலாம். விடாமுயற்சியில் டீசர் விட்டதே பெரிய விஷயம். அது அவ்வளோதான். நான் எதிர்பார்ப்பு இல்லாமல் தான் நான் விடாமுயற்சி, அதான் அப்படி தான் பார்க்குறேன். நம்ம விடாமுயற்சின்றது டக்குன்னு நம்ம முயற்சி பண்ணி வரதுனால அது சரி. அவங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஐடியா பண்ணியிருப்பாங்க, பிளான் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது இந்த டைமில் விடலாம். அது இல்லாமல் தலையோட அந்த வியாழக்கிழமோட சென்டிமெண்ட் இருக்கு இல்லையா, அதனால் அந்த 11/8க்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். விஜய்
இல்லை வாய்ப்பாக இன்றைக்குமே சண்டை வர வாய்ப்பு இல்லை. ஏன்னா தலைவருக்குன்னு ஒரே ஒரு படம் தான் இருக்குது. சண்டை வருதுன்னா அந்த ஒரு படத்துக்குள்ளே தான் வரணும். மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா தலையோட ஃபேன் கண்டிப்பாக தளபதிக்கு சப்போர்ட்டாக தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். மற்றபடி ஒன்றுமே இல்லை. அந்த மோதல் சண்டை அந்த ட்விட்டரில் பேசுறது இன்ஸ்டாலில் சண்டை போட்டுக்கிறதுலாம் இனிமேல் இருக்காதுன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, ஏதோ ஒரு மாதிரி இருக்கு தான் இருக்குது. நான் ஒரு அஜித்துக்கு ஒரு கம்பேக்காக இருக்கும். நான் ஒரு கம்பேக்காக இருக்கும். பொங்கலுக்கு வேறு வருதுன்றாங்க. பார்க்கலாம். ஏதோ ஒரு கடத்தல் படம் மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போது ட்ரெய்லர் வந்தால் தான் தெரியும். இது இப்போ எதுவுமே இல்லை டீசரில் அவ்வளோவா. மியூசிக் இப்போ டீசரில் அவ்வளோவா எதுவும் பெருசாக போடல அவனுங்க. அன்றைக்கி பார்ப்போம் என்ன பண்ணுறாருன்ட்டு. ஆஸ் யூஸ்வல் ஹிட்டாக இருக்குமா இல்லை ஃப்ளாப் ஆகுமா. நான் விஜய் ஃபேன் தான் எப்போவுமே. இப்போது நீங்கள் அஜித் நண்பராக இருக்கீங்க, சரி சப்போர்ட் பண்ணிடலாம், அவ்வளோதான். அஜித் ஃபேனாக அஜித் ஃபேன்ஸ் தான் கேட்கணும் நம்ம என்ன சொல்கிறோன்ட்டு. இப்போது அவனுங்க விஜய்னா அதுக்கு ஒரு இது இருக்கும், வைப் இருக்கும். இப்போது அஜித்துக்கு இப்போ அவ்வளோ பெருசாக எதுவுமே இல்லை. இந்த டீசர் வந்ததுக்கே அவ்வளோ யாரும் இது பண்ணல. பாப்போம் ட்ரெய்லர் வந்தால் தான் தெரியும். 1 million அது நம்ம விஜய் நண்பர்களாக இருக்கும் யாராச்சும். இந்த அவனுக்கு சப்போர்ட் பண்ணுற யாராச்சும் இருக்கும். அவனுக்கு பார்த்த வேலையாக தான் இருக்கும் இப்போதைக்கு. இவனு மற்றபடி அவர் ரேசிங் போயிட்டார். இப்போது என்னன்னு தெரில. தலைவருக்கு அவர் கட்சிக்கு போனாலும் அவர் மாநாடு பார்த்தீங்களா, அந்த மாதிரி தரமாக தான் இவருக்கு எப்போவுமே. அஜித் நண்பர்கள் நான் விஜய்க்கும் சப்போர்ட் பண்ணுவாங்க, விஜய் நண்பர்கள் அஜித் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ பார்ப்போம் படத்து வரும்போது பொங்கல் அன்றைக்கி. இப்போ நாங்கள் வந்து இதே இன்டர்வியூ நாங்கள் தரோம் வந்து விடாமுயற்சியா சொல்லுவா இவனை தேட்டரில் கத்தினேன்னு போடுங்கன்னு சாயந்தரம் மேலே தான் போடுவேன்ட்டாங்க. அப்படியே போடலை. விடாமுயற்சி டீசருக்கு வந்து பல வருஷமாக நம்ம வெயிட் பண்ணிருக்கோம். இப்போ வந்தோடனே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. டீசராக இருக்கட்டும், படத்துக்காக தான் இப்போ ரொம்ப வெயிட்டிங். டீசர் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. தலையாக இருக்கட்டும், தலை டீமு ரொம்ப கஷ்டப்பட்டு தலை பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். படத்துக்காக தான் வெயிட் பண்ணிருக்கோம். எப்போ வந்தோடனே படம் தான். அப்புறம் கடவுளே அஜித் தான். அதான் ரொம்ப சூப்பராக இருக்குப்பா. டீசராக இருக்கட்டும் ரொம்ப 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 சூப்பராக இருக்குது. அந்த ஒரு பேச்சு வார்த்தையே இல்லை. படம் ஃபுல்லாக வீடியோவே அழகாக வருது. வேறு லெவலில் இருந்தது. நான் ட்ரெய்லர் வேறு லெவலில் இருந்தது. பார்க்கறது ரொம்ப பிடிச்சிருந்தது. சூப்பராக இருக்குது. சரியா சூப்பராக தலைப்படம் வேறு என்ன சொல்ல வேணும் அது தெரியும். எல்லாமே இன்ட்ரோ சூப்பராக இருக்குது.